சரி, அப்போ கீழே ரோமாக்கொண்டு போட்டிருப்பீர்கள், திண்ம விரிவன் எழுதிப்பேல், திர விரிவன் எழுதிப்பேல், வாயு விரிவன் எழுதிப்பேல். சரியா? இப்போ முதலாவது ஹீடிங் போட போகிறோம். சரி, முதலாவது ஹீடிங் என்ன போட போகிறோம்டா திண்ம விரிவை பற்றி பார்ப்போம். இப்போ அது போகிற நிச்சயமும் கொண்டா பார்ப்போம். இப்போ இன்னும் இப்போதைக்கு ஹீடிங் போனால் முதலாவது பார்க்க போகிறோம்டா திண்ம விரிவை பார்ப்போம். திண்ம விரியை தனி ஒரு சேப்பரும், திர விரியை தனி ஒரு சேப்பரும், வாயுவை தனி ஒரு சேப்பரும் பார்க்கும். இதை நான் ஒரு ஃபார்மேட்டுக்கு அலைன் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இந்த ஒன்றும் எழுதாமல் சொல்கிற மாதிரி பார்த்துக்கிறீங்க. சரியா? நீங்கள் இந்த பாடத்துக்கு இந்த ஹீட் படி இந்த ஃபிசிக்ஸ் பாடத்துக்கு ஒரு சிஆர் கோப்பி ஒன்று பார்த்து நல்ல ஏன்னு சொன்னால் நான் கொஞ்சம் சமரியாக நோட்ஸ் தர பார்ப்பேன். அப்போ அது ஒரு பேஜில் எல்லாத்தையும் கொண்டு வர பார்ப்பேன். அப்போ சிஆர் கோப்பி என்னன்னு சொல்லலாம் கொஞ்சம் கலச்சி எழுதலாம் விளங்குற. அப்போ அது ஒரு சிஆர் கோப்பி இருந்தானே இல்லை விளங்குற. அப்போ இப்போ விரிவான போட்டு 3 மணிட்டு நான் இப்போ நான் முதல்ல ஆச்சுன்னா திண்ம விரிவை பார்க்க போகிறோம். சரி, இது பார்ப்போம். திண்ம விரிவு நான் ஒன்றும் எழுதுவோன்னா பார்த்துக்கிறீங்க. இப்போ அங்கே ஹெடிங்கை போடுவேன். நான் திண்ம விரிவு இந்த மாதிரி போடுவேன். சரியா? ஒன்றுமே எழுதிடுவோண்ணா பாருங்கள். இப்போ திண்ம மனுஷனில் குளிஞ்சு பாருங்கள். இப்படி ஒரு மெல்லிய இலேசான ஒரு மெல்லிய ஒரு கோல் எடுக்கணும். ஒரு கோல் கடும் சின்ன ஒரு ஆளாக இருப்பார். சரியா? இப்படி கோல்னு மாதிரி கேட்கலாம். இதுக்கு என்னென்ன பரிமாணங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா நீளம் இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு பரப்போ இல்லை கனவளவு எல்லாம் காய்க்கிறது குறைவு. இதுக்கு என்னென்னு பார்த்தோம்னா நீளம் இத்தனை மீட்டர் 4 மீட்டர் 5 மீட்டர் நீளம் மட்டும் தான் கதைப்படும். வேறு இப்படி ஒரு தட்டு ஒண்டிக்கின்ற தகரம் ஒண்டிக்கின்ற இப்படி இதுக்கு என்ன கதைப்படும் சொன்னால் நீளம் இங்கேயும் கதைப்படும், அகலம் மட்டும் 2 விதமான கதைப்படும். அப்போ 2 சேர்த்து மொத்தமாக காய்க்கக்கூட இதுக்கு பரப்புன்னு காய்க்கலாம். இதுக்கு பரப்பு எடுக்கலாம். இதுக்கு பரப்பு இருக்கிறாண்டா இதுக்கு இல்லை, இதுக்கு நீளம் தான் நிற்க போகுது. அப்போ இதுக்கு என்ன காய்க்கலாம்? நீளம் மட்டும் சொல்ல மட்டும் பாவிக்கலாம். இதுக்கு பரப்புன்ற பரிமாணம் பாவிக்கலாம். இன்னும் உண்டு இப்படி வெப்பமே உண்டு. இதுக்கு அது மாதிரி நீளம் அகலத்தோட சேர்த்து உயரம் முடிக்க போகுது. அப்போ இதை மொத்தமாக சேர்த்து பார்க்கணும்னா கனவளவு ஒன்று கன்செப்ட் கைக்கலாம். கனவளவு ஒன்று மாதிரி கைக்கலாம். அப்போ இப்படியானதுக்கு நீளம், இப்படியானது பரப்பு, அப்படியானதுக்கு என்ன செய்யலாம்? கனவளவு கைக்கலாம். கனவளவு செய்யக்குள்ள நீளம் வரும், அதில் பரப்பும் எடுக்கலாம். எல்லாம் சேர்த்து மொத்தமாக கைக்கலாம். கனவளவு ஒன்று செய்ய வரப்போகுது. அப்போ உங்களுக்கு தெரியணும் இது 3மே திண்மம் தான். இது 3மே என்னதான்? இது 3மே வந்துட்டு திண்மம் தான். சரியா? அப்போ அது 3ஐயும் வெப்பநிலைன்னு செய்ய போகிறோம், கூட்ட போகிறோம். 3 வெப்பநிலை எடுத்து செய்ய போகிறோம், 3 வெப்பநிலை வேற்ற போகிறோம். அப்படி 3ஐயும் எடுத்து 3ஐயும் வெப்பநிலை வேற்ற என்ன நடக்கும்னு சொன்னால் 3மே விரிவடைஞ்சு இவரில் நீளத்தில் அதிகரிப்பு கொண்டு வரும். நீளம் நினைக்கிறேன், நீளத்தில் அதிகரிப்பு வரும். இவரில் நடக்கும்னு சொன்னால் இப்படி இந்த பரப்பை விட கொஞ்சம் பரப்பு இன்னும் கொஞ்சம் செய்வாங்க கூடி கொஞ்சம் பெரிய பரப்பாக ஆகுவார். இவருக்கு என்ன நடக்கும்டா இவரை கனவளம் இன்னும் கொஞ்சம் கூடி விரிவடைஞ்சி கொஞ்சம் பெரிய கனவளம் செய்வார். பார்ப்பார். சரியா? அப்போ திண்மத்தை வெப்பநிலை கொடுத்தா விரிவடைய விளங்க தானே. இங்கே விரிவாடையத்துக்கு நீளம் மட்டும் தான். அப்போ நீளம் மட்டும் விரிவடைஞ்சு கொண்டு வரும். இங்கே யார் விரிவடையண்டா பரப்பு. இவ்வளோ பரப்பு மிக அந்த பரப்பும் சேர்ந்து விரிவடைறதால மொத்தமாக பெரிய ஒரு பரப்பு ஒன்று வரப்போகுது. இங்கே எல்லாமே நீளம் அகலம் உயரம் எல்லாமே விரிவடைஞ்சு செய்வது பெரிய ஒரு கனவோட வரப்போகுது. அப்போ ஒவ்வொரு பொருளையும் பொறுத்து மாறி மாறி கைக்கலாம். திண்ம விரிவடைத்தாலும் இப்படியான பொருட்களுக்கு நீள விரிவை கைக்கலாம். இப்படியான பொருட்களுக்கு பரப்பு விரிவு எவ்வளோ பரப்பு விரிவடைஞ்சிங்கன்னு கைக்கலாம். இப்படியான கனவளவு சம்மந்தப்பட்ட இடங்களில் எவ்வளோ கனவளவு விரிவடைஞ்சிங்கன்னு செய்யலாம் பார்க்கலாம். அது திண்மமாக இருந்தாலும் நீள விரிவுண்டு, பரப்பு விரிவுண்டு, கனவளவு விரிவுண்டுன்னு செய்ய போகலாம். அந்தந்த பொருட்களை பொறுத்து செய்யலாம், வித்தியாசப்படுத்தி காட்டலாம். அப்போ அதை நான் என்ன செய்ய போகிறோம்? 3ஆம் பிரிச்சு என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அப்போ திண்மத்துக்கான விரிவெடுத்து நினச்சின்னா திண்மத்துக்கான விரிவில் நான் என்ன செய்ய போகிறேன்டா 3ஆக பிரிக்க ஒன்று எழுதுனா பார்த்துக்கிறீங்களா? 1 2 3. சரி, இப்படி 3ஆக பிரிக்க போகிறேன். ஒன்று வந்துட்டு நீள விரிவு என்ற ஒரு கன்செப்ட். ஒன்று நீள விரிவண்டும், இன்னும் ஒன்று வந்துட்டு பரப்பு விரிவண்ட மாதிரி உண்டும், இன்னும் உண்டு கனவளவு விரிவு. கனவளவு விரிவண்ட மாதிரி செய்யலாம். 3 விதமான சொற்கள் பார்க்க போகிறோம். சரி, அது என்னென்னு பார்ப்போம். இப்போதைக்கு சமரியாக எழுதப்படும் பிறகு தான் என்னென்ன ஆழம் செய்யும் பார்ப்போம். நோட்டில் வந்துக்கிட்டு இதே விதி இது எப்படி விரிவாடு என்றால் நோட்டில் கதை பண்ணேன்.
அதே நீள விரிவு உண்டா அப்படி விரிவாடை இப்படி விரிவாடை எல்லாம் நோட்டில் செய்யும் உங்களுக்கு தரப்படும். இப்போ வந்துட்டு என்ன சமரியாக கொண்டு வரப்படும். சரி, முதல் நீள விரிவை பார்ப்போம். இப்போ இப்படியான ஒரு சின்ன ஒரு கோல் எடுக்கணும். சின்ன ஒரு கோல் தானே. இது நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தி கீறணும் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறேன்னு இப்படி கீறாமல் கொஞ்சம் தடிப்படுத்தி கீறுனேன். இது ஒரு கோல் எடுப்பேன். இப்படி ஒரு கோல் வைப்பேன். சரி, இதில் ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு 30 பாகச்சியில் இருக்காருன்னு வைப்பேன். ஆரம்பத்தில் 30 பாகச்சிக்கான்னு வைப்பேன். நான் செய்ய போகிறேன் வெப்பநிலையே கொடுக்க போகிறேன். வெப்பநிலை வெப்ப சக்தியை கொடுக்க போகிறேன். வெப்ப சக்தியை கொடுக்க என்ன செய்யணும்னா வெப்பநிலை கூடும். இப்படி வெப்பநிலை கூடிக்க வந்து ஒரு 50 பாகச்சிக்கு போகலான்னு வைப்பேன். எவ்வளோ வெப்பநிலையில் ஒரு உயர்ச்சி ஒன்று வந்திருக்குமில்ல, எவ்வளோ வந்திருக்கும் அந்த வெப்பநிலை வந்த உயர்ச்சி டெல்டா டீட்டா, அதாவது வெப்பநிலை மாற்றம் பண்ணி கிடைக்கலாம். 50 30 கழிச்சவங்களுக்கு எவ்வளோ வரும்னா 20 பாகச்சி வரப்போகுது. இது வெப்பநிலையில் வந்த வெப்பநிலை உயர்ச்சி அல்லது வெப்பநிலை மாற்றம் ரெண்டு மாதிரியும் கிடைக்கலாம். அது டெல்டா டீட்டான்னு எடுபடாது. அந்த டெல்டா டீட்டாவை என்ன செய்வோம்டா டீட்டான்னு மாதிரி எடுத்து என்ன செய்வோம் கலப்போம். சரியா? அப்போ நீ வெப்பநிலையில் ஒரு 20 பாகச்சி வேர்த்திருக்குதான் பண்ணிச்சுன்னா அது டெல்டா டீட்டா தான் வளமையாக மாற்றத்துக்கு டெல்டா போடுவேன். நான் டெல்டா போட மாட்டேன், போடலாம். ஆனால் எழுதுறதுக்கு ஷோர்ட்டாக என்ன செய்வோம்னா நான் டீட்டானா எடுக்க போகிறேன். சரியா? அது நியமமான குறியீடு இல்லை, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் எடுக்கணும். சரி, 30 50 பாகச்சிக்கு போச்சுன்னா வெப்பநிலை உயர்வு வந்திருக்கும். அந்த எவ்வளோ வெப்பநிலை உயர்வு வந்தீங்கன்னு பார்த்துருந்துச்சுன்னா 20 பாகச்சி வந்திருக்கும். வெப்பநிலை வந்து மாற்றம். சரி, இப்படி வெப்பநிலையை கொடுத்து வெப்பநிலை கூட்ட என்ன நடக்கும்னா அந்த பொருள் ஆரம்பத்தில் இருந்ததை விட ஆரம்பத்தில் எவ்வளோ தானே இருந்தேன், ஆரம்பத்தில் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் என்ன செய்வார்னா கொஞ்சம் கூட தூரத்துக்கு நூற்றி அடைவேன். ஆரம்பத்தில் இருந்த உயரம் எவ்வளோ வந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் ஒழுங்காக கேருங்க. சரி, எனக்கு கொஞ்சம் இடம் இல்லாதால சறுக்குது, அங்கே அழுவேன் கொஞ்சம் வந்துக்கிறேன். ஆரம்பத்தில் இந்த இவ்வளோ ஆரம்ப நிலத்தை நான் செய்கிறேன் எல் நோட்டுன்னு எடுக்கேன். ஆரம்ப நிலத்தை நான் செய்கிறேன்னு சொன்னால் எல் நோட்டுன்னு எடுக்கேன். இறுதியாக நீளம் ஒன்று வந்தீங்க, எவ்வளோ நீளம் எல், இறுதியாக வந்தீங்களும் எல்லாம் இருப்பேன். சரி, நாங்கள் இருக்கேன் இந்த எல் அப்போ இந்த ஆரம்ப நீளம் எல் நோட் இறுதி நீளம் எல்லுன்னு சொன்னால் இவ்வளோ தான் அது விரிவடைஞ்சிருக்கு. அப்போ இவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமெண்டா அந்த எல்லிலேருந்து அந்த எல் நோட்டை கழிச்சா இந்த துண்டு வருமா வராது? வரும். இறுதி நீளம் எல், இவ்வளோ நீளம் எல் நோட்டுன்னு சொன்னால் இவ்வளோ தான் அது வந்து நீட்சியாக இருக்க போகுது, அதாவது விரிவாக இருக்க போகுது. அப்போ இது எல் நோட்டுண்டா இவ்வளோ நீளத்துலேருந்து இவ்வளோ நீளம் வருதாமண்டா இவ்வளோ தான் நீளத்தில் வந்து மாற்றம். அப்போ அநேகமாக நீளத்தை இல்லைன்னு எடுத்தாலும் நீளத்தில் வந்து மாற்றம் இவ்வளோ எடுத்தாலும் இந்த நீள மாற்றம் டெல்டா இல்லைன்னு எடுக்கலாம். இல்லாட்டி டெல்டா இல்லைன்னு எடுப்பாங்க, ஈன்னு எடுப்பாங்க, ரெண்டு மூன்று தான். இவ்வளோத்துலேருந்து இவ்வளோத்துக்கு வந்து ஆரம்பிச்சுன்னா இவ்வளோ தான் நீளத்தில் வந்து மாற்றம். அந்த மாற்றத்தை என்ன செய்யணும்னா டெல்டா இல்லை, எப்போ மாற்றத்தை டெல்டான்னு குறியீடெல்லாம் போடுவேன், அதெல்லாம் அந்த டெல்டா. சரி, சரியா? சரி, இப்போ அந்த டெல்டா எல்ன்றவர் எப்படி இருப்பாரான்னு சொன்னால் ஆரம்ப நீளத்துக்கு நெருவிசமனாக இருப்பாராம். டெல்டா எல்ன்றவர் எப்படி இருப்பாரான்னு சொன்னால் ஆரம்ப நீளத்துக்கு நெருவிசமனாக இருப்பார். அதோட சேர்த்து அந்த டெல்டா எல் வந்துக்கிட்டு வெப்பநிலை உயர்ச்சிருக்கல டீட்டா எவ்வளோ வெப்பநிலைன்னா 30 பாகச்சி இல்லை 50 பாகச்சி, 30 50 போனால் எவ்வளோ உயர்ச்சி அடைஞ்சிருக்கு 20 பாகச்சி. அதுதான் டீட்டான்னு சொல்லுவோம். அந்த டீட்டாக்கு பிடிக்குமாடா நெருவிசமனாக இருக்குமா. சரியா? அப்போ இது ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு வாரியில் எழுதி நினச்சினா ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு வாரியில் இருந்தேன்னா டெல்டா எல் நேர்வீத சமன் எல் நோட் டீட்டாண்டு வரும். நேர்வீத சமனை சமனாக மாற்றுறதுக்கு ஒரு மாறிலி ஒன்று போடுவாங்க. அந்த மாறிலி அல்ஃபான்ற ஒரு மாறிலியை கொண்டு போடுவாங்க. போட்டால் இப்படி வரும், அல்ஃபா எல் நோட் டீட்டான்னு வரும். அதை ஒரு ஓர்டருக்கு மாற்றி நினச்சின்னா எல் நோட் அல்ஃபா டீட்டான்னு வரப்போகுது. அதாவது இந்த டெல்டா எல் அதாவது நீளத்தில் வந்த விரிவிரிக்கல நீள விரிவு எவ்வளோ நீளத்தில் வந்து எவ்வளோ நீளம் விரிவடைஞ்சி டெல்டா எல் அல்லது அதுக்கான சமன்பாடு எல் நோட் அல்ஃபா டீட்டான்னு செய்யும் தரப்படும். இந்த அல்ஃபான்னு சொல்ல வர என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் நீள விரிவு குணகம் அல்லது ஏகவரிமான விரிவு குணகம் ஒன்று மாதிரின்னு செய்யும் கதைப்படும். சரியா? அப்போ நான் எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அலைன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்கன்னு சொன்னால் சரி, இப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி எழுதுறேன், கொஞ்சம் பாருங்கள். அப்போ நான் இதெல்லாம் விட்டு போட்டு தெளிவாக எழுதுறேன். அப்போ நீள விரிபண்டா இங்கேருந்து குளம் வரக்குள்ள ஒரு டீட்டாண்ட பாசியால் வெப்பநிலை வந்துக்கிட்டு வைப்பேன். அப்படி வெப்பநிலை உயர்ந்தால் வெப்பநிலை உயர்ந்தால் முதலாவது டெல்டா எல்ன்றவர் எப்படி இருப்பாருண்டா ஆரம்ப நீளம் எல் நோட்டுக்கு நேர்விசமனாக இருப்பார். அதே மாதிரி எப்படி இருப்பாருன்னு சொன்னால் அந்த வெப்பநிலை வச்சு டீட்டாக்கு நேர்விசமனாக இருப்பார்.
அப்போ நான் ரெண்டையும் சேர்த்து ஒரு வாயில் எழுதிச்சுன்னா டெல்டா எல் வந்துக்கிட்டு நேர்விய சமன் எல் நோட் தீட்டான்னு வரை வந்துருக்கும். சரியா? அப்போ நேர்விய சமனை மாற்றணும் ஒரு மாறிலி ஒன்று கொண்டு போட்டேன். அந்த மாறிலி தான் அல்ஃபா அந்த மாதிரி ஒரு மாறிலியை கொண்டு போட்டேன். அப்போ டெல்டா எல் சமன் எல் நோட் அல்ஃபா தீட்டான்னு வேன் செய்ய போது இங்கே வந்துருக்கும். சரியா? அடுத்தது இந்த அல்ஃபாவை இங்கே சொல்கிற இங்கே எழுதுறேன் எழுதுறேன். இந்த அல்ஃபாவை எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீள விரிவு குணகம். இந்த அல்ஃபாவினுடைய பேர் நீள விரிவு குணகம். நீள விரிவு குணகம் அல்லது ஏகபரிமாண விரிகைத்திறன். ஏகபரிமாண விரிகைத்திறன் இப்படி சொல்லப்படுது. சரியா? சரி, இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்போ ஒரு பொருள் எல் நோட்டிலிருந்து ஒரு வெப்பநிலை உயர்த்தின குறிப்பிட்ட தூரத்துக்கு நீட்சி அடையும், விரிவடையும். டெல்டா எல் வந்து நெய் சமன்பாடு எல் அல்ஃபான்றவர் நீள விரிவு குணகம் அல்ல ஏகபரிமாண விரிவுத்திறன் சொல்லப்பட போகுது. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு சொன்னால் அப்படி உங்களோட ஹொப்பி என்ன செய்யுங்கன்னா நீங்கள் எப்படி கிடையா எடுக்கணும், அதாவது ஹொரிசோண்டலுக்கு எடுக்கணும். கிட்டத்தட்ட எப்படி தியானம் கூட இப்போ ஹொப்பின்னு சொன்னால் சரி, தியானம் கூட ஹொப்பின்னு நீங்கள் வளமையான சரி இப்படி தான் வச்சு எழுது, இப்படி வச்சு எழுதுவேண்ணா. வளமையாக உங்களோட கொப்பியை நினச்சிவில் இப்படி வச்சு தானே ஹெடிங் போட்டு எழுதுரு, அப்படி வச்சு எழுதுவேண்ணா. இந்த கொப்பியை நினச்சிங்கன்னா இப்படி இருக்குங்க, அதாவது கிடையாடுங்க. இப்போ இது நிலை குத்தனுச்சுன்னா இது கிடையாது, இல்லாடி இந்த போச்சு கடுங்க எடுத்து இந்த திண்ம விரிவுன்ற ஹெடிங் வந்து சரி சென்டரில் வரணும். நம்ம திண்ம விரிவு, திரவ விரிவு, வாயு விரிவுன்னு பார்த்துங்க. அதில் முதலாவது பார்த்தோம் திண்ம விரிவு. அதில் 1 நீள விரிவு, 2 பரப்பு விரிவு, 3 தான் கனவள விரிவு. அதில் முதலாவது வாரம் திண்மம் திரவ வாயுவில் முதல் திண்ம விரிவு தானே. அப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அடுத்த உருவமை இலக்கம் 1 2 போட்டு திரவ விரிவுனா திண்ம விரிவான ஹெடிங்கை போட்டு சரி சமனா 3 பிரிங்க. 3 சரி சம அடைவல் எடுங்க. எடுத்து 3 சரி சம அடைவல் எடுத்து நான் சின்னத்தை இங்கே இடத்துல இடைவெளி அதுக்கு மட்டும் எழுதிடுங்க. பரப்பு விரிவுக்கு திரும்ப இதுக்குள்ளே எழுதப்படும், கனவள விரிவு தொங்கல் செய்யும் எழுதப்படும். அந்த அவதானம் மாதிரிங்க. நான் இது மட்டும் எழுதலை, இன்னும் கீழுக்கு செய்யப்படும். இது மாதிரி எவ்வளோ இடம் தேவைப்படும் அதே இடம் இன்னும் கொஞ்சம் கீழுக்கு வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி இடம் செட் பண்ணி எடுங்க. இல்லாட்டி என்ன செய்யுங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, வேறு எழுதி உங்களுக்கு காணாட்டி அதே நேருக்கு என்ன செய்யலாம், அடுத்த பேஜுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் எழுதலாம். சரியா? இப்போ முதல்ல என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீள விரிவுக்குள்ளே இவ்வளோத்தையும் எப்படி எழுதி எடுங்க சொல்கிறேன்.
சரி, அப்போ நீள விரிவு இப்படி ஒரு கான்செப்ட் பார்த்தாச்சு. சரியா, இதுக்கு இன்னும் கொஞ்சம் எழுதுவேன். நான் முதல் பரப்பு விரிவுக்குள்ளே வரணும். இப்போ எனக்கு இடங்கான நான் என்ன செய்வேன்னு சொன்னால், இப்போ இது ஃபுல்லாக எழுதுவேன். ரெண்டாவது பரப்பு விரிவுக்குலாம் வரும். சரியா, அடுத்த கான்செப்ட்னா கனவுல விரிவுக்கு எழுதுவேன். அப்போ திரும்ப அடிச்சு போய் இதுக்குள்ளே எழுத போகிறேன். சரியா, என்ன சொல்கிறேன்னு நினச்சேன்னா, உண்மையாக நான் இப்போ பரப்பு விரிவுன்னு போட்டு உலகத்துக்கு தான் எழுதணும். மொழி போட்டு கனவோட விரிவுன்னு அதுக்குள்ளே கதைக்கணும். ஆனால் இன்னைக்கு உலகம் பண்ண பெருசாக தான் எழுத வேண்டி வரும். அப்போ நான் கொஞ்சம் பெருசாக எழுத அங்கே தாண்டி போகும். சரியா, ஆனால் நீங்கள் அங்கே அதை போகாமல் தான் எழுதுவோம். உங்களுக்கு இடத்துக்கு எது மாதிரி ஜட்ஜ் பண்ணி எழுதுங்க. நான் என்ன செய்வேன், கொஞ்சம் அங்கே அதை இடங்கானாங்க எழுதுவேன். சரியா, அதை நீங்கள் யோசிக்கணும். சரியா, இப்போ உலகம் கனவோட விரிவு வச்சுக்கணும். சரி, பரப்பு விரிவு பண்ணக்குள்ள எப்படின்னா இப்படி இப்படி ஆரம்பத்தில் இப்படி ஒரு பரப்பு இருக்கேன்னு வைப்பேன். சரி, ஆரம்ப பரப்பை நான் என்ன செய்கிறேன், நோட்டன்னு எடுக்கணும். இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் வெப்பநிலையே கூட்டுறேன், வெப்பநிலையே உயர்த்துறேன். ஆரம்பத்தில் 30லேருந்து ஒரு 50 கொண்டு போகிறேன்னா 30லேருந்து 50 போகணும். எவ்வளோ உயர்ச்சி அடைஞ்சிருக்கும், 20 பாகசி உயர்ச்சி அடைஞ்சிருக்கும். அந்த வெப்பநிலை தான் தீட்டா, வேறுபாடு வெப்பநிலை. அப்போ என்ன செய்யணும், ஆரம்பத்தில் இருந்த விட இன்னும் கொஞ்சம் பெருசாக தானே வேணும். பெருசாக இப்போ ஆரம்பத்தில் இருந்தவர் எவ்வளோ தான் இருந்தாருன்னு சொன்னால், ஆரம்பம் தான் உங்களுக்கு நோட் இவ்வளோ தான் இருந்தேன். இப்போ அவ்வளோ இருக்காது. இப்போ என்ன இன்னும் கொஞ்சம் பெரிய எல்லா பக்கமும் பெருது இப்படி பெரிய ஒரு ஆளை வந்துருப்பேன். மலைஞர் எல்லாம் பெருது இப்படி என்ன செய்ய வந்து போகுது. சரியா, ஆரம்பத்தில் நோட்டாக இருந்தால் இறுதி மொத்தமாக சேர்த்து பெரிய ஒரு பரப்புண்ண வருது தானே. இறுதி மொத்தமாக சேர்த்து நான் பெரிய ஒரு பரப்புண்ண வருது இல்லை, இவ்வளோ பரப்பு. அந்த பரப்பு நான் ஏன் எடுக்கு, ஆரம்ப பரப்பு நோட், இறுதியாக வர பரப்பு நான் சொல்கிறேன் நம்ம எடுக்கணும். அப்போ மேலதிகமாக எவ்வளவு அந்த இது விரிவடைஞ்சிக்கு கொண்டு பார்த்தோம்னா நினைக்கும் இவ்வளோ என்ன செஞ்சிருக்கோம்டா விரிவடைஞ்சிருக்கும். சரியா, சிவப்பு கலர் அடிச்சிக்கிறோம், எல்லாமே விரிவடைஞ்சிக்க போகுது. கர்மாத்திரன் விளங்குது என்னென்னு சரியா. சரியா, ஆரம்ப நீளம் நோட்டன்னு சொன்னால் இறுதியாக என்ற அளவுக்கு விரிவடையும். ஏன்டா இந்த நீளமும் விரிவடையும். இந்த பரப்பு உதாரணத்துக்கு இதான் அந்த துண்டுன்னு சொன்னால், இதான் துண்டுன்னு சொன்னால் நோட்டி தான் சொன்னால் வெப்பநிலையை கூட்டக்குள்ள இந்த நீளம் கொஞ்சம் விரிவடைஞ்சே வரும். அப்போ இந்த துண்டு இங்கே வந்திருப்பேன், விரிவடைஞ்சு தள்ளி கொண்டு வரக்குள்ள. இப்போ விரிவடை விழுந்து கொண்டு வரக்குள்ள இது இங்கே வரும். அதே டைமில் இதுக்கும் விரிவடை தானே வேணும். அப்போ இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சிருப்பேன். என்ன சொல்லலாம்னு சொன்னால், அது இப்படி இருந்திருக்கும், இது விரிவடைய இப்படி வந்திருப்பார். ஆனால் இவரும் கூட விரிவடைய தானே வேணும். அப்போ இன்னும் கொஞ்சம் கீழுக்கு இறங்க தானே வேணும். அப்போ அங்காலையும் விரிவடை இங்கேயும் விரிவடைய இப்படி மொத்தமாக இது பெரிய ஒரு பரப்புன்னு சொல்லி வந்திருக்கும். சரியா, இது பொருள் கதைக்கு இந்த ஒரு யோசிக்க தேவையில்லை. சரியா, ஆனால் மொத்தமாக இந்த நீளம் விரிவடையும் அகலம் விரிவடையும் சொல்லக்குள்ள கடைசி இறுதியாக பெரிய பரப்பு வருதுன்னு இருப்பேன். சிவப்பு கலர் அடிச்சிக்கிறது நான் பரப்பளவில் வந்து மாட்டேன். ஆரம்ப பரப்பு அளவு இறுதி அவ்வளோ பரப்பு வந்தீங்கண்டா மிச்சமாக இது கைய பரப்பு தானே வரப்போகுது. அது டெல்டா ஏன்னு எடுக்கு. ஏண்டா பரப்பில் வந்து மாற்றம், நீளத்தில் வந்து மாற்றம் டெல்டா ஏல், பரப்பு டெல்டான்னு மாற்றம், பரப்பில் வந்து மாற்றத்தை டெல்டா ஏன்னு எடுக்கு. இங்கேயும் இதே மாதிரி தான் தொடர் வரும். எப்படி வரும் மனுஷன்னா, இங்கே டெல்டா ஏ அதாவது பரப்பில் வந்து மாற்றம், இங்கே நீளத்தில் வந்து மாற்றம், பரப்பில் வந்து மாற்றம். அங்கே ஆரம்ப நீளத்துக்கு நேர்வி சமனாக இந்த மாதிரி இங்கே வந்துட்டு ஆரம்ப பரப்புக்கு நேர்வி சமனாக இருக்கும். சரியா, இங்கே அந்த வெப்பநிலை வச்சு டீடாக் நேர்வி சமனாகி தானே, அது மாதிரி அங்கேயும் வெப்பநிலை வச்சு அந்த டீடாக்கை பிடிக்கும்னா நேர்வி சமனாக இருக்கும். அப்போ ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு வரியில் எழுதுன்னு சொன்னால் டெல்டா ஏ வந்துக்கிட்டு ஏ நோட் டீடாக் நேர்வி சமனாக இருக்கும்.
ஆகவே டெல்டா ஏ நெருவிய சமன மாத்திர ஒரு மாறிலி ஒன்று போடணும். அது மாறிலி பீட்டா அந்த மாறிலி வருவார். அது நான் ஒரு ஓடருக்கு மாற்றி நினச்சேன்னா இப்படி வரும். ஏ நோட் பீட்டா டீட்டா அந்த மாதிரி என்ன செய்யும் வரும். சரியா? இந்த பீட்டா இங்கே என்னென்று செயல்படுமான்னு சொன்னால், இந்த பீட்டான்னு சொல்லுன்னு சொன்னால் இங்கே நீள விரிவு குணகம் மாதிரி அங்கே பரப்பு தானே. ஆகவே பரப்பு விரிவு குணகம்னு சொல்லப்படும். அல்லது ஏகபரிமாண விரிகை செல்லணும்னு சொல்லி இருபரிமாண விரிவுத்திறன் செல்லலாம். இப்போ நீளங்களை வந்துட்டு ஏகபரிமாணம் செல்லலாம். இப்போ நேர்கோடு நீளங்கள்லாம் நேர்கோடு தானே. அதை நீங்கள் நேர்கோட்டு இயக்கம் ஏகபரிமாண இயக்கம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் நீளம் வந்து ஏகபரிமாணம்னு சொல்ல கூட பாவிக்கலாம். பரப்புன்னு சொல்கிறது இருபரிமாணம் தானே. அதில் வந்துக்கிட்டு இந்த இருபரிமாண விரிகை திறன் மாதிரி கேட்கலாம். இருபரிமாண விரிகை திறன் மாதிரி கிடக்க போகுது. சரியா? அப்போ இது வந்துட்டு இதில் வரப்போகுது. இப்போ நீங்கள் எவ்வளோ என்ன செய்யணும்னா இதுக்குள்ளே எழுதணும். நான் அங்கே ஃபைத்தாங்க போது நீங்கள் அங்கே செய்யறத ஃபைத்திரப்பட இவ்வளோ என்ன செய்யணும் இதுக்குள்ளே எடுக்கும். நான் அங்கே அடுத்தது வர சாப்டருக்கு வரப்பேன். சரியா? இதை குயிக்காக நோட் பண்ணிவிடுங்க. அடுத்து அதை பார்ப்போம்.
அடுத்து அடுத்தது எத்தனையே இப்போ நீள வரி விட உளமொழின மாதிரி பரப்பு வரி விட உளமொழி பேர் இப்போ மிஞ்சி மங்காட வழி இருக்கலவா அதுக்குள்ளே கனவோட விரிவுக்குன்னு செய்வேன் கேட்பேன் அப்போ நான் இதை அழிக்கணும். சரி, இப்போ கனவோட விரிவான செல்லவில் இப்படி கனவோட சம்மந்தப்பட்டு வரப்போகுது. இப்படி ஏதோ ஒரு பொருள் வைப்புமே ஆரம்பத்தில் இப்படி யாருன்னு வைப்புமே ஆரம்ப கனவளவு என்னுடைய ஆரம்ப கனவளவு நான் வீணோட எடுக்கிறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் வெப்பநிலையை உயர்த்துறேன். ஆரம்பத்தில் ஒரு 30லிருந்து ஒரு 60 கொண்டு போகிறேன்னு சொன்னால் 30லேருந்து 60 போகுதுன்னு சொன்னால் எவ்வளோ உயர்ச்சி 30, அதான் அந்த டீட்டா. சரியா, டீட்டா இருப்பேன். அப்படின்னா கனவோட இந்த எல்லா கனவோட இன்னும் கொஞ்சம் பெருக்கும், பெரிய ஒரு கனவோட வருவார். என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு கனவோட ஆகும். நீங்கள் இடங்கானா நீ என்ன செய்யும், இதை விட கொஞ்சம் பெரிய ஒரு கனவோட ஆகிற மாதிரி வருங்க. அப்போ இறுதியாக வர கனவோட நான் V எடுக்கணும். எடுத்த நினச்சின்னா ஆரம்பத்தில் V0 இறுதியாக V வரணும்னா மேல் அதிகமாக எவ்வளோ விரிவடைஞ்சிக்கும்டா இவர்லேருந்து வேறு கழிச்சு வர வச்சு அவன் இருக்கும். அதான் சொல்ல டெல்டா V கனவளவில் வந்து மாற்றம். அது எப்படி இருக்கும்டா இங்கே சொன்ன மாதிரி ஆரம்ப நீளத்துக்கு நிர்வச்சமாக இருந்துச்சு, பரப்புன்னு சொல்லக்கூட ஆரம்ப பரப்பு நிர்வச்சமாக இருந்த மாதிரி இங்கே ஆரம்ப கனவளவுக்கு நிர்வச்சமாக இருக்கும். இங்கே வெப்பநிலைகள் அது நிர்வச்சமாக வந்துடும். அது மாதிரி இங்கேயும் எப்படி இருக்கும், அந்த வெப்பநிலை உயர்ச்சிக்கு நிர்வச்சமாக இருக்கும். ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு வரியில் எழுதுன்னு V0 தீட்டான்னு வந்திருக்கும். நேர்விதை சமனை மாற்றணும், ஒரு மாறிலி கொண்டு போட்டிக்கணும். அந்த மாறிலி தான் காமா என்ற மாறிலி. இப்போ டெல்டா V சமன் V0 கேமா தீட்டான்னு என்ன செய்யும் வந்திருக்கும். இங்கே கேமான்னு சொல்வது காமான்னு சொல்கிறது எப்படி செயல்படும், நீள விரிவு குணகம் அங்கே பரப்பு விரிவு குணகம் அந்த மாதிரி இங்கே வந்துட்டு கனவளவு விரிவு குணகம், கனவளவு விரிவு குணகம், கனவளவு விரிவு குணகம் வரும். அல்லது தேக பரிமாணம் இரு பரிமாணம் என்று வந்து சொல்லுவேன். இதே சொல்கிற முப்பரிமாணம், அதாவது முப்பரிமாண விரிகைத்திறன், முப்பரிமாண விரிகைத்திறன் இப்படி ஒரு பேர் ஒன்றும் செய்ய மாட்டால் அழைக்கப்படும். சரியா, இப்போ அதுக்கு செஞ்சு அதை வழி நச்சுது குறிக்காளி எடுங்க.
சரி, நான் ஃபுல்லாக ரைஸ் பண்ணேன். சரியா, இப்போ இன்றைக்கி நீள விரிவு நீ உங்களுக்கு இருந்த பரப்பு விரிவுன்னு மாதிரி இருந்தேன். சரி, இப்போ நீள விரிவுன்னு பார்க்க போல் ஆரம்ப நீளம் இதான் ஆரம்ப நீளம்னு சொன்னால் எல்னோட இருப்பேன். இறுதியாக வந்த நீளம் எல்லாம் இருப்பேன். எவ்வளோ நீட்சி அடைஞ்சிங்கன்னு பார்த்துருந்தா ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ நீட்சி அடைஞ்சிருந்தா டெல்டா என்ற சொல்கிற நீட்சி அடைஞ்சியே போகுது. இப்போ இந்த கேள்வி இறுதி நீளம் எல் தான் வேணும் கொண்டு வைப்பேன். இறுதி நீளம் எல் வேணும் கொண்டு வைப்பேன். அப்போ இறுதி நீளம் எல் வேணும்னு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஆரம்ப நீளம் அந்த எல்லோட்டையும் நீளத்தில் வந்து அந்த விரிவிரிக்கலவ அதையும் கூப்பிட்டு என்ன செய்ய போகுது, அந்த நீளத்தில் வந்த சாரி அந்த இறுதி நீளம் என்ன செய்ய வரப்போகுது. சரி, அப்போ எல் சாமி எல் நோட் டெல்டா எல் இப்போ நம்ம என்ன எடுத்த எல் நோட் அல்ஃபா டீட்டான்னு போட்டேன். இங்கேயும் ஒரு எல் நோட் என்ன செய்யலாம் பொதுவாக எடுக்கலாம். எடுத்தால் 1 + அல்ஃபா டீட்டான்னு வரப்போகுது. இதான் வைக்க போகணுன்னு சொன்னால் உங்களுக்கான இறுதி நீளம் என்ன செய்ய வைக்க போகுது. சரியா, ஓகே. அது மறிஞ்சில் ஹைக்கும் பாருங்க, நீங்கள் எழுதணும். நான் ஒரே ஓர்டருக்கு அப்படியே செஞ்சு கொண்டு வாங்க. சரியா, நான் இங்கே எழுதுறேன்னா அதுக்கு நேராக எழுதுங்க. சரி, இங்கே பரப்பு விரிவில் ஆரம்ப பரப்பை ஏன் எடுத்தோம், இறுதி பரப்பை ஏன் எடுத்தோம். அப்போ இறுதி பரப்பு ஏ வேணும்னு சொன்னால் ஆரம்ப பரப்பு ஏ நோட்டோட மேலதிகமாக எவ்வளோ பரப்பு விரிவடைஞ்சிருக்கு அதை கூட்டினா இறுதி பரப்பு இருந்தானே. அப்போ ஏ சமன் ஏ நோட் டெல்டா ஏக்கு என்ன கொண்டு போய் போடலாம், ஏ நோட் பீட்டா டீட்டா கொண்டு போய் போடலாம். அப்போ இறுதி பரப்பு ஏன்னு சொல்கிறது ஒரு ஏ நோட்டை பொதுவாக எடுக்கலாம். எடுத்தா 1 + பீட்டா டீட்டான்னு வரப்போகுது. இது அதனுடைய இறுதி நீளத்துக்கான சமன்பாடாக இருக்கும். அதே மாதிரி தான் கனவளவுக்கு ஆரம்ப கனவளவு வி நோட்னு எடுத்து இறுதி கனவளவு வின்னு எடுத்து. அப்போ இறுதி கனவளவு வி வேணுமெண்டா ஆரம்ப கனவளவோட மேலதிகமாக விரிஞ்ச அந்த டெல்டா வி கனவளவு மாற்றத்தை கூட்டான் செய்ய போகுது வந்திருக்கும். அப்போ வி சமன் வி நோட் டெல்டா விக்கு என்ன கொண்டு போய் போடலாம், வி நோட் கேமா டீட்டா கொண்டு போய் போடலாம். வி ஒரு வி நோட்டை பொதுவாக எடுத்தா 1 + கேமா டீட்டான்ற மாதிரி செய்ய போகுது வந்திருக்க போகுது. ஓகே, ஒரு லைன் இதை நோட் பண்ணிவிடுங்க. இங்கே எல்ன்னு சொல்கிறது இறுதி நீளம், ஏன்னு சொல்கிறது இறுதி பரப்பு, வின்னு சொல்கிறது இறுதி கனவளவு செய்ய போகணுன்னு சொன்னால் இருக்க போகுது. இந்த எழுதி நான் சொல்கிறத கொஞ்சம் சொல்லுங்களா. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்ய மாட்டா அப்படி தண்ணி நான் நிப்பாட்டுவேன், அது தானே நிற்கும். ரெண்டு போகிற திரும்ப என்ன செய்ய மாட்டா அதே திரும்ப ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவேன். அந்த லிங்கை தான் செய்யணும், கிளிக் பண்ணி கொண்டு ஜாயின் ஆகி கொண்டு வரணும். சரியா, இப்போ இன்றைக்கி இந்த படத்தோட நிப்பாட்டினாலும் நான் அடுத்தடுத்த கிளாஸுகள் எப்படி மென்ஷன்னா அப்படி தான் ஒரு இப்போ ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவேன்னு நினச்சின்னா அது மாதிரி கிளிக் பண்ணி ஜாயின் ஆகும். அவங்க போய்க்கிறீங்க இடையில எடுத்து என்ன செய்யணும், ஒரு பிரேக் கொண்டு வருவேன். அந்த பிரேக் நிப்பாட்டி போட்டு என்ன செய்யணும் மனுஷன்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் கொண்டு தருவேன், 5-10 மினிட்ஸ் பிரேக் கொண்டு தருவேன். நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ஏதோ ஒன்று செஞ்சு போட்டு திரும்ப என்ன செய்யணும், அடுத்து திரும்ப ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ன செய்யணும், பழைய மாதிரி ஜாயின் ஆகி பார்த்துருந்தேன். சரி, அடுத்தது ஜாயின் ஆகக்குள்ள உங்களோட பேரோட ஜாயின் ஆகுங்க. உங்களுக்கு ஒரு ஐடி ஒன்று கிடைக்கும். சரியா, அந்த ஐடியை போட்டு ஜாயின் ஆகுங்க. என்ன அங்கே பார்க்கறதுக்கு இதாக இருக்கும். சரியா, என்ன மெண்டிச்சுன்னா எனக்கு சவுண்ட் கிளியர் இல்லை, ஒயிட் போர்ட் கிளியர் இல்லை, என்னென்னு செய்யுங்க மெசேஜில் தாங்க.
சரி, இந்த முதல் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று பண்ணி எடுங்க. அப்படியே முதல்ல ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அடிங்க சொல்கிறேன். சரி, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா இப்போ என்ன செய்யுங்கன்னு அதை மாதிரி நான் படத்தோட கட் ஆகும். சரி, இப்போ கட் ஆகும். இப்படி எல்லாருமே என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அப்படியே லீவ் ஆகி போட்டு திரும்ப ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவேன்னு செய்யுங்க. அந்த லிங்கில் ஜாயின் ஆகுங்க. நான் அடுத்த கன்செப்டாக கேட்க போகிறேன். சரியா? அப்போ லீவ் ஆகி போட்டு திரும்ப ஒரு லிங்க் கொண்டு வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி திரும்ப ஜாயின் ஆகுங்க. இது ரெக்கார்டில் போட்டு போனே இல்லைன்னு நான் இப்போ செல்லுக்குள்ளே என்ன நடக்கும்னு சொன்னால் கட் ஆகிட்டேன்னு திரும்ப ஜாயின் ஆகக்குள்ள நடக்கும்னு சொன்னால் அந்த ஜாயின் ஆக மாட்டேன். என்ன அவர் திரும்பி பார்த்து தான் நான் இனி கட் பண்ணுறேன், இனி செய்யணும்னு செய்யும் வழங்கும். அப்போ இனி கட் ஆகிட்டேன்னு சொன்னால் இது செய்யாது. சரியா?